நம்ம லெசன் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் அனிதாக்கா டு ப்ளீஸ் ஆஃபர் அ வேர்ட் ஆஃப் ப்ரேயர். Amen. Okay. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத் அகேன். ஓகே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் புக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஐ திங்க் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸை வந்து படிக்க இருக்கிறோம். ஸோ அதில் வந்து டு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு டைட்டில் வந்து த ரோல் ஆஃப் த பைபிள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இட் இஸ் த லெசன் நம்பர் 4 இந்த குவார்ட்டரில். ஸோ இது வரைக்கும் நம்ம வி ஹேட் டு க்ரோ இன் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். நம்ம வந்து வி ஹேட் டு ஹாவ் அ ரியாலிட்டி செக். நம்ம வந்து என்ன நிலைமையில் இருக்கோம், நம்ம கடவுள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமா இல்லையா, இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்தோம். அப்புறம் அந்த ரியாலிட்டியை வச்சுட்டு ஓகே யூ ஆர் நவ் நோயிங் காட். ஸோ ஃபார் ரிலேஷன்ஷிப் 2 பீப்புள் வேணும். அதில் வந்து நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து காட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் யார், வாட் இஸ் இ டூயிங் ஃபார் அஸ் அப்படின்றத படித்தோம். அதுக்கடுத்து வந்து போன வாரம் வந்து இந்த பிரச்சனையில் வந்து அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம வளராததுக்கு ஒரு காரணம் வந்து என்னது, நம்மளுக்கு வந்து பெருமை இருக்கிறதுனால தான் வந்து நம்ம நிறையா வளர மாட்டேன்றோம். நம்மளுக்குள்ளே என்ன வேணும், தாழ்மையாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம இருக்க முடியும் அப்படின்றதுமே வந்து நம்ம படித்தோம் போன வாரம். இந்த வாரம் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்குறோம். இப்போது ஒருத்தவங்க கூட பேசாமலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமா? ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூலு காலேஜுலலாம் கடந்து வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ்லேயும் இல்லை ஸ்கூலில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்கள்ல, டெய்லி அவங்க மணிக்கணக்காக பேசியிருப்போம். எல்லாம் காலேஜ் முடித்த பிறகு எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மேபி அவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போயிருப்போம். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேசுகிறதுக்கு டைம் நம்ம அவ்வளோவா ஆஃபனாக பேசுகிறதில்ல. ஸோ டு யூ ஃபீல் க்ளோஸ் டு தெம்? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்த்தாலும் அவங்கள ஹே எப்படி இருக்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபார்மலாக தான் அந்த கான்வர்சேஷன் போகுமே தவிர, நீங்கள் காலேஜ்லேயும் இல்லை ஸ்கூல் டைமில் எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தீங்களோ அந்த கேஷுவலாக வந்து பேசுகிறதுக்கு முடியாது. எனக்கு மட்டும் தான் நடந்திருக்கா, எல்லாருக்கும் நடக்குது அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதே ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டைம் போனாலும் சரி, ரெகுலராக கான்டாக்ட் அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணியோ இல்லை பேசிக்கிட்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் பேசுவோமா கேஷுவலாக? அப்போ காட்டையுமே வந்து நம்ம அப்படி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா பைபிளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம அந்த பைபிளோட ரோல் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் பைபிளோட ரோல் என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். நேற்று வந்து பாஸ்டர் மைக்கேல் பேட்டன் வந்து ஒரு போஸ்டர் போட்டுருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சுன்னு தெரில. பட் பைபிளுக்கு வந்து ஒரு அப்ரிவியேஷன் கொடுத்துருந்தாங்க, பிலீவர்ஸ் இன்ஃபாலிபிள் ப்ளூ பிரிண்ட் ஃபார் லிவிங் எவ்ரி டே. பிலீவர்ஸ் இன்ஃபாலிபிள் ப்ளூ பிரிண்ட் ஃபார் லிவிங் எவ்ரிடே. அதாவது பைபிளாக என்னது அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் தினநித்தியமே வாழ்கிறதுக்கு ஒரு தப்பில்லாத ஒரு காரியத்தை வந்து படிக்கிறது எங்கே அப்படின்னா இந்த பைபிளில் தான் அப்படின்னு. இன்னொன்று ரொம்ப வருஷமாக நான் கேட்டுட்ருக்க அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் அர்த். BIBLEக்கு வந்து இன்னொரு அப்ரிவேஷன் என்ன, பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் அர்த். அதாவது ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ ப்ராஃபஸி ப்ராமிசஸ் இதெல்லாமே வந்து கொடுக்குறது தான் வந்து பைபிளாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம மெமரி வேர்ஸை வந்து யாராவது ஜோராக வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 12 எடுத்தவங்க வாசிங்க. ஓகே.
ஸோ பைபிளோட கேரக்டரிஸ்டிக்ஸோ அதோட பர்பஸ் அது என்ன பண்ணோம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து அங்கே பால் வந்து ஹீப்ரூஸ்க்கு எழுதுறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வர லெசன்ஸில் வந்து இந்த வேர்ஸை வந்து டீப்பராக டைவ் பண்ணுவோம். ஸோ சாட்டர்டே லெசனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைபிளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. வேர்ல்ட்லேயே வந்து எதுதான் மோஸ்ட் பிரிண்டட் புக் அப்படின்னா அது வந்து பைபிள் தான். எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் என்ன தானா, பைபிள் இஸ் த மோஸ்ட் பிரிண்டட் அண்ட் காப்பீட் புக் அப்படின்னு வந்து பார்க்குறோம். த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோன்னா இந்த புக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணாலும் அந்த கண்ட்ரியில் வந்து இது தடைப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இது என்னது சாக்கு மூட்டைக்குள்ளெல்லாம் வச்சு அதை பதுக்கி எடுத்து போய் அப்படி தான் வந்து டார்க் ஏஜஸில் வந்து அந்த 1260 இயர்ஸில் வந்து பைபிளோட ட்ரூத்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக்கும் கூட. மோஸ்ட் பிரிண்டட் அண்ட் மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் இந்த வேர்ல்டுனா எது தான், பைபிள் தான் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் புக். பைபிள்க்குன்னா ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் பைபிள் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் புக் இன் த வேர்ல்டு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஒன்லி புக் இன் த வேர்ல்ட் தட் பீப்புள் ஹேவ் டைட் ஃபார். இந்த புக்கை வந்து பாதுகாக்கணும், இது வந்து வேறவங்க கைக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அவங்க உயிரை கொடுத்ததுமே வந்து இந்த புக்குக்காக மட்டும்தான் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கொஸ்டினோட வந்து இந்த சாட்டர்டே லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேர் இஸ் பைபிள் இன் யோர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் வந்து பைபிளுங்கிறது எங்கே இருக்குது? டு யூ ரீட் இட் ஆர் டஸ் இட் சிட் பிசைட் யோர் பெட் ஆர் ஆன் அ புக் கேஸ் கேதரிங் டஸ்ட்? உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்குது பைபிள் அப்படின்ற ஒரு காரியம் எங்கே இருக்குது? இல்லை உங்கள் லைஃப்பில் அது இல்லாமலே வந்து உங்கள் பெட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஷெல்ஃபில் வந்து வெறும் தூசி வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கா? உங்கள் லைஃப் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கா? உங்களுக்கு வந்து கடவுளோட வார்த்தையை படிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் ரொம்ப டயர்டாக நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸோட இந்த லெசன் வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், பைபிள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு நம்ம வந்து கேட்கணுன்ற அவசியமே இல்லை. எல்லோரும் இன்னும் தான் சொல்லுவோம், கண்டிப்பாக வெரி 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புக்குக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளை என்ன பண்ணிக்கணும், நம்மளே வந்து கேள்வி கேட்டு ஓகே என் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம உணரணுமா இருக்குது. தி பைபிள் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அகாடமிக் புக் ஆர் அ கலெக்ஷன் ஆஃப் ஓல்டு ஸ்டோரிஸ். நிறைய பேர் வந்து இந்த பைபிளை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லிட்ரேச்சராக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நிறையா போம்ஸ் இருக்குது, நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹிஸ்டோரியன்ஸ் படிக்கிறாங்க. நிறையா ஆர்கியோலாஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த நோவாஸ் ஆர்க்கு பற்றியெல்லாம் இப்போ இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, போய் ஓகே அந்த மவுண்ட் அரராட் பக்கத்தில் வந்து ஒரு போட் ஷேப்பில் ஒன்று இருக்குது அப்படின்றதப்போ அது வந்து எவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ பைபிளில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டாக வச்சு இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு மட்டுமா வந்து இந்த பைபிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து ஆனால் அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சும்மா ஒரு சயின்டிஃபிக் வெரிஃபிகேஷனோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸுக்காக இல்லை லிட்ரேச்சரில் ஒரு புக்காக மட்டும் கடவுள் என்ன பண்ணல நம்மளுக்கு கொடுக்கல. அது வந்து நம்ம கொடுத்தது எதுக்காக தான், நம்மளோட கிரியேட்டர் வந்து எப்படி நம்மக்கிட்ட வராரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த புக்கை வந்து கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம கடவுள்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் வளரணும் அப்படின்னா த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் கமிட் to spending quality time with him daily, praying, reading his inspired word and surrendering your will to what it teaches. ஸோ கடவுள் கூட நம்ம இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னா அந்த பைபிளை வந்து நம்ம என்ன பண்ணணுமா டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி அது என்ன சொல்லுதோ அதைப்படி நம்ம செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுமா. அப்படி பண்ணுறது தான் வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் வளர முடியும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். நம்ம எவ்வளோ நேரம் படிப்போம் பைபிளை? எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து நான் முன்னாடிலாம் ஒரு யார் எடுத்தாங்கன்னு தெரில, அம்மாவா ரோனியான்னு யாருன்னு தெரில, பட் ஒரு ஃபீச்சர் டாக் எடுப்பாங்க. அது ஒரு கிளாஸில் வந்து கல் போடுவாங்க. ஆமாம், பெரிய பெரிய கல் இருக்கும், சின்ன கல் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நிறைய திங்ஸ் வந்து அந்த கிளாஸில் ஆக்கிபை பண்ண முடியும். ஆனால் சின்ன சின்ன திங்ஸ் போட்டுட்டு அப்புறமா ஆக்கிபை பண்ண அந்த கிளாஸ் வந்து ஆக்கிபை பண்ண முடியும். ஸோ பைபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோம் அப்படின்னு வந்து ஆஃப் த டே வந்து சில பேர் யோசிக்கலாம்.
இல்லை சிலவங்க வந்து ஓகே ஐ ஒன்லி ஹேவ் டைம் இந்த ஈவினிங், நான் ஈவினிங் தான் படிப்பேன் அப்படின்றதெல்லாம். ஸோ ஆல் தட் இஸ் ஃபைன். பைபிள் வந்து எப்போ படித்தாலும் வந்து இட் இஸ் குட். எனக்கு வந்து காலைல தான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அதனால் நான் காலைல படிப்பேன். நிறைய பேருக்கு வந்து நைட் மட்டும் தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், நைட் தான் அவங்க படிப்பாங்க. அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் பைபிள் படிக்கிறோமா அப்படின்றது தான் வந்து காட் நம்மளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினாக இருக்குது. பாக்கியவான் மைக் கொடு. ஆமாம். இப்போ குடும்ப ஜெபம் நடத்துகிறோம், அதுக்கு ஒரு நேரத்தை வச்சுருக்கிறோம். ஓய்வு நாள் அதுக்கு ஒரு நேரத்தை வச்சுருக்கோம். மீதியான நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் படுத்தாலும் நடந்தாலும் இதெல்லாம் அவன் பிள்ளைங்களுக்கு போதின்னு சொல்லும்போது போதிப்பது மாத்திரம் நம்ம கூட எந்த நேரத்திலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, பைபிள் அநேக நீங்கள் சொன்னதுப்போ அநேகத்துக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு ஆபத்து வந்துச்சுங்களா, உடனே பைபிள் எடுங்க. ஒரு கஷ்டம் வந்துச்சா உடனே பைபிள் எடு. மற்ற நேரத்தில் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி அல்ல. அநேகர் என்ன நினச்சிருப்பாங்க, somebody told like this, Bible is not for the information but it is for transformation. அநேகர் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுக்காக படிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்ன நினைக்கணும், இட் இஸ் நாட் ஃபார் an information, it is for my டிரான்ஸ்ஃபார்மேஷன். குணத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது. இப்படி வரும்போதுங்க கொஞ்சம் நான் நேரம் எடுத்துக்கிறேன். இந்த மனப்பாட வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்றதுக்கு அநேக இங்கே நம்ம அது வந்து ஐ திங்க் we are coming in Monday and last of Sunday வரும். ஸோ அந்த வசனமா, நான் இப்போ எடுக்கல. அந்த வசனமா சாரி, அப்போ சொல்லுங்க அக்கல். வேற என்ன அதில் எனக்கு ஒரு எப்பவுமே சில பேர் கேட்டதே நான் கேட்டிருக்கேன். அது என்னவெல்லாம் இருக்கான், அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதாயும். இதில் தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே சந்தேகம் வந்துச்சு. இருபுறமும் கருக்குள்ளன்னு தான் என்ன, ஓகே, ரெண்டு பக்கம் வெட்டக்கூடியது. அப்போ பைபிள் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும், அப்படிங்களா? அப்படி இல்லை தான், அப்படி இல்லை. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அநேகர் இதை இப்போ தப்பான முறையில் எடுத்துக்கிட்டு தான் இருபுறமும் கருக்குள்ளதுன்னு பார்க்கும்போது இந்த பக்கமும் வெட்டலாம் இந்த பக்கமும் திருப்பி வெட்டலான்னு வச்சுக்கிட்டு பைபிள் நான் சனிக்கிழமையும் பற்றி சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் இன்னைக்கு அதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. ஆமாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா அது என்ன? ஓகே, ஐ தேங்க் அங்கிள். ஏன்னா அந்த லீடோட நான் வந்து சண்டே லெசனுக்குள்ளே நான் வந்து போகிறேன். ஸோ சண்டே லெசன் என்ன அப்படின்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். தமிழில் ஒரு பழமொழி இருப்பாங்களே, என்னது நாவால் ஏதோ ஒன்று வரும், எனக்கு தெரில அது என்னது, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ணால் அது ஆறாதுன்னு என்னமோ. அந்த அந்த பழமொழி எனக்கு அது வராது, அதனால் நீங்கள் ஓகே நான் வெறும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம நாக்குலேருந்து வர்றது என்னது, வேர்ட்ஸ். சரியா? நம்ம நாக்குலேருந்து வர்றது என்னது, வேர்ட்ஸ் தான். அப்போ அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இட் வில் ஹர்ட் சம் ஒன். அதுக்கு பதிலாக நீ அடிச்சுட்டே போயிருக்கலாம் என்னைய அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். திட்டுறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலாம், அடிச்சுட்டு கூட போயிருந்துக்கலாம். அது வலியோட ஒரு கொஞ்சம் நேரத்தில் போயிருக்கும். ஆனால் நீ திட்டினது என்னாச்சு, ரொம்ப நாளாக வலிச்சிச்சு அப்படின்னு. அப்போ வேர்டு வந்து என்னது, இட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். அப்போ ஒரு ஹியூமன், ஒரு பாவியாக இருக்க நானே வந்து வேர்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஹர்ட் பண்ணும், வேறவங்களுக்கு எடிஃபிகேஷனாகவும் இருக்கும். அப்படின்றப்போ கடவுளோட வேர்டு இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சண்டே லெசனில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம பைபிள் படிக்கிறதுனால பைபிளை பற்றி தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்கு வந்து பைபிள் இவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைபிளை பற்றி ஒரு சில காரியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சேட்டன் வந்து இந்த பைபிளை யூஸ் பண்ணுறானா, சொல்லுங்கள், சேட்டன் வந்து பைபிளை யூஸ் பண்ணுறானா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ பைபிள் வந்து இஃப் இட் இஸ் நாட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல் வெப்பனாக இருக்கல அப்படின்னா சேட்டன் அதை எதுக்கு யூஸ் பண்ணோம்? அப்போ சேட்டனுக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, பைபிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வேறவங்கள ஏமாற்றலாம், அவங்கள வந்து என்னது சால்வேஷன்லேருந்து அவங்கள வந்து கீழே தள்ளுறதுக்கு பைபிள்லேயே தான் வந்து அவனுமே வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியுமா? இப்போ நம்மளோட வேறு கிறிஸ்டின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேறு டினாமினேஷன்ஸ் இருக்கவங்க எப்படி தான் போயிருக்காங்க, அவங்களும் அதே பைபிள் தானே வாசிக்கிறாங்க.
அவங்களுக்கு மட்டும் எப்படி தப்பாக புரியுது? ஏன்னா சேட்டன் என்ன பண்ணுறான், அப்படி தப்பாக பைபிள் மூலியவே தான் வழி நடத்துகிறான் அப்படின்றத நம்ம உணரணுமா இருக்குது. ஸோ சேட்டன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஸ்டெப் எடுத்து அவனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், பைபிளை ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் குழப்பலாம் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். இதுதான் என்ன பண்ணான், கார்டன் ஆஃப் ஈடன்லையுமே வந்து அவன் பண்ணது. அப்படி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பைபிளை வந்து எப்படி சேட்டன் யூஸ் பண்ணி நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணுறதோ எல்லாம் பண்ணான். இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் டேலையும் என்ன நடக்கும், காட் ஏஞ்சல் ஆஃப் லைட் போல தான் வந்து அவன் என்ன பண்ண போகிறான், ஏமாற்ற போகிறான். அப்படி அதுதான் என்னது, ஜீசஸ் மாதிரியே தான் வந்து ஏமாற்ற போகிறான். ஸோ கிறிஸ்டியன்ஸை ஏமாற்றினா அவன் என்ன பண்ணோம், அந்த இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனை அவன் எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பைபிளில் வந்து அவன் என்ன பண்ணுவான், ஒன்று வாசிக்கிறவங்களை என்ன பண்ணுவான், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பான். பட் பெஸ்ட் திங் என்னது, வாசிக்காமல் விடுறது தான் என்னதான் ஹிஸ் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பைபிள் வந்து வாசிக்காமலே முடியாத அளவுக்கு நம்மளை பிஸியாக வச்சுக்கிறதோ, இல்லை நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வர்றதோ, இல்லை நம்மளுக்கு வந்து ஓகே பைபிளில் இருக்கிற லெசன்ஸ் தான் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், சினிமாலையும் பாட்லேயும் இது மூலியமாக தான் எனக்கு படிச்சுக்கிறேன், அப்புறம் நான் அதுக்கு பைபிளை படிக்கணும், எனக்கு நான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வர்றது. இல்லை சர்ச்சுக்கு நான் போகிறேன், அங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரசங்கத்தை தான் கேட்குறேன், அங்கே மெமரி டெக்ஸ்ட் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், கேட்குறேன், அதனால என்ன பண்ண தேவையில்லை, நான் பைபிள் படிக்க தேவையில்லை அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது யாரோட தான், சேட்டனோட வேலையாக தான் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம். சேட்டனுக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து எப்போ காடோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட வேர்டை படிக்கிறோமோ அது நம்மளோட லைஃப்ஸை வந்து என்ன பண்ணுமா, அங்கிள் சொன்ன முடியாது, அது ரிவைவ் பண்ணி நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ணுமா. இதை தெரிஞ்ச சேட்டன் தான் என்ன பண்ணுறான், இப்போ படிக்காமல் விடுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அது எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறான், கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்து நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறான் பைபிளை படிக்காமல். ஸோ சேட்டன் நோஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் அது வந்து அவனை வந்து என்ன பண்ணுமா, பவர்லெஸ்ஸாக மாற்றுது. அதனால தான் சேட்டனுக்கு என்ன, பைபிள் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு. எதுக்கு அப்படின்னா அந்த வெப்பனை வச்சு தான் என்ன பண்ணலாம், சேட்டனை வீழ்த்தலாம் அப்படின்றது அவனுக்குமே தெரியுது. அதனால தான் என்ன பண்ணுறான், நம்ம எல்லாரையுமே வந்து அவன் மோசம் பண்ணிக்கிட்டு பைபிளை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பைபிள் படிக்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து சேட்டனுக்கு தெரியுது, ஆனால் நம்மளுக்கு தெரியுதா அப்படின்றது தான் இந்த வார லெசனோட ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபியூ வேர்சஸை நம்ம வந்து எடுத்தவங்க வாசிப்போம். ஏற்கனவே நம்ம மெமரி வேர்ஸில் ஹீப்ரூஸ் 4 நம்ம வாசிட்டோம். யாராவது எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 வேர்சஸ் 17 மட்டும் வாசிக்குவேன். ஸோ த ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ கடவுளோட வார்த்தையை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு வந்து காட் பைபிளை வந்து ஒரு வெப்பனுக்கு வந்து கம்பேர் பண்ணி பால் எழுதினார், எதுக்கு காட் வந்து அப்படி பாலை இன்ஸ்பயர் பண்ணார் அப்படின்னு நினச்சப்போ, நம்ம எல்லோரும் இருக்கிறது என்ன தான், ஒரு போராட்டத்தில் தானே இருக்கோம். நம்மளுக்கும் சேட்டனுக்கும் ஒரு போராட்டத்தில் தான் இருக்கோம் நம்ம. அப்போ அந்த ஒரு வாரில், அந்த யுத்தத்தில் நம்ம வந்து கை நீட்டிக்கிட்டு போனால் நம்ம ஜெயிக்க முடியுமா? ஒரு யுத்தத்துக்கு போகிறோம், சண்டைக்கு கை நீட்டிட்டு போனால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. வர்றவன் வந்து இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளும் என்ன பண்ணோம், வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு ஹோப்போடாவது போக முடியும், ஜெயிக்கலாம் அப்படின்றது. அப்போ அந்த ஹோப் நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொடுக்குறது தான் எது தான், பைபிள் அப்படின்றதுனால காட் வந்து அப்படி ஒரு கம்பேரிஷனை கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஸோ நம்ம அந்த வாருக்கு நம்ம என்ன தான் எடுத்துகிட்டு போனோம், அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வாருக்கு அந்த பைபிள் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, ஒரு ஜெயம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த 6 சாப்டர் நீங்கள் வாசிங்கன்னா கடவுள் வந்து அந்த ஆர்மர் ஆஃப் காடில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன் ஆஃப் த இது என்ன தான், வெப்பனாக வந்து எதை தான் யூஸ் பண்ணுமா, கடவுளோட வேர்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதனால தான் அது வந்து என்னது, மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் போராட்டமான வாழ்க்கை தான். எதனோட போராடிக்கிட்டு இருக்கிறோம், த கிரேட் கான்ட்ரவர்சி. நமக்கும் உண்மைக்கும்
பொய்க்கும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும், நமக்கும் சாத்தானுக்கும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையானது போராட்டமான வாழ்க்கை தான். அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் we need a great and the powerful weapon that is only his words. அந்த வேர்டை வச்சு தான் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் கூட ஜெயித்தாரு. அப்புறம் இன்னும் யார் ஜெயித்தாங்க? அப்போஸ்தலன் யோபு கூட அவரில் நிலைத்திருந்த காரணத்தினால்தான் அவரை மறுதலிக்காமல் கடைசி வரைக்கும் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அப்படியான நமக்கும் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த பாவத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கும்போது அதிலிருந்து நாம் வெல்ல வேண்டுமானா வேதம் தான் நமக்கு ஒரு இட்ஸ் எ வெப்பன். அதான் அங்கே சொல்லுது பார்த்தீங்களா, 17வது வசனம் நீங்கள் சொன்னது போல ரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் அப்புறம் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து அதனால தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதே 6 சாப்டரில் வந்து எஃபிஷியன்ஸ் 6லேயே வந்து நீங்கள் 12th verse நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காட் வந்து அங்கே கிளியராக சொல்கிறாங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? 6:12 எஃபிஷியன்ஸ் 6:12. ம் 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 அப்போ நம்ம எது கூட தான் போராட்டம் இருக்கான்? இந்த மாதிரி காரியத்தோட தான் போராட்டம் இருக்கா? அப்போ இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்லியிருக்க அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம உணரணும். ஸோ காட் வந்து அந்த பவர்ஃபுல் வெப்பனை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. சரியா? காடோட வேர்டு வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா மேபி நம்மளுக்கு பைபிளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியும். கடவுளோட வார்த்தை வந்து என்ன பண்ண முடியும்? கடவுளோட வார்த்தைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. கடவுள் சொல்லி தான் என்ன பண்ணார்? அவர் வார்த்தை மூலயமா இந்த உலகத்தையே வந்து படைச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ கடவுளோட வார்த்தைக்கு என்ன இருக்குது? அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சாம்ஸ் 33:6 நீங்கள் வாசிக்கலாம். கடவுள் வந்து லாஸ்ட்ரோ எழுப்புனதும் எப்படி தான் என்ன பண்ணார்? எதுவும் போய் உட்காந்து தடவி எடுத்து அப்படிலாம் பண்ணாரா? இல்லை வெளியே நின்றுட்டு லாஸ்ட்ரோ எழுந்துவான்னு சொன்னாரா? லாஸ்ட்ரோ என்ன பண்ணார்? வார்த்தை மூலியமாக தான் என்ன பண்ணார்? வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது காடோட வார்த்தைக்கு என்ன இருக்குது? க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி மேத்யூ சாப்டர் 4 verses 1 to 11 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மளுக்கு எதில் தான் பவர் இருக்கா? கடவுளோட வார்த்தையில் பலன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போது இப்படிப்பட்ட வார்த்தையை தான் வந்து கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுக்கு எழுதி கையில் நம்மளுக்கு பைபிளாக கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஒரு கோட் வாசிட்டு மேபி இன்னும் கொஞ்சம் முடிச்சு ஐ வில் கோ எண்ட் திஸ் சண்டே லெசன். Satan affects not only our relationship with God but our relationship with others also. ஸோ சேட்டன் வந்து நம்ம இந்த கடவுள் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் மட்டும் பைபிளை படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாழா போகிறதில்ல. பட் இங்கே உலகத்தில் நம்மளுக்கு இருக்கிற உறவுகளும் என்ன ஆகுதான்? பாதிக்கப்படுது அப்படின்ட்டு வந்து நம்ம லெசனில் பார்க்குறோம். நிறையா மேரேஜஸோ இல்லை பேரண்ட்ஸோ கிட்ஸுக்கு அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் எதுக்கு பாழா போகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பைபிள் ரீடிங் இல்லை. பைபிள் படிக்காததுனால அவங்களுக்கு எது கரெக்டு, எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன பேசணும் அப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனால தான் என்ன ஆகுதான்? நிறைய இந்த உலகப்பூர்வமான அந்த ரிலேஷன்ஷிப் கூட வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம். லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 verses 22 and 23 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா காட் வந்து அங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 verse 22 and 23. It is of the Lord's mercy that we are not consumed because his compassions fail not. They are new every morning. Great is thy faithfulness. கடவுள்கிட்ட நம்ம வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணுறாராம்? ஹீ ஸ்டில் ஃபெய்த்ஃபுல். ஆனாலும் நம்மளை வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். நிறைய நேரம் நினச்சிருக்கீங்களா, கடவுளை நான் ப்ரேயரே பண்ணுறதில்ல, ஒழுங்காக அவங்ககிட்ட பைபிளே படிக்கிறது இல்லை, ஆனால் எதுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, எதுக்கு எனக்கு இன்னும் நன்மையே செய்கிறீங்க அப்படின்னு எனக்கெலாம் தோணியிருக்கு. அப்போ காட் என்ன தான் பண்ணுறாங்க? படிக்காமல் இருந்தாலும் என்ன தான் பண்ணுறாரு? அவர் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். டு நோ காட் அப்படின்ற அந்த செகண்ட் லெசன் நம்ம என்ன படித்தோம்? நம்ம தான் தப்பு பண்ணி நம்ம தூரம் வந்துட்டுருக்கோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு?
கடவுள் இன்னும் எஃபர்ட்ஸ் நம்மளுக்காக எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கேயும் என்ன தான் பண்ணுறோம், காட் வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னாலும் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் எவ்ரி மார்னிங் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஹியூமன் நேச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நம்ம விழுந்து போயிடுறோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறார், ஹீ ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் இன் ரினியூவிங் ஹிஸ் ப்ராமிசஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ லூசிஃபரை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா எஜிகேல் சாப்டர் 28க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வேர்சஸ் எல்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளை பற்றி யாருக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமா, யாருக்கு தான் தெரியும், லூசிஃபர் சாத்தானுக்கு தான் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் கிட்ஸோ, அவங்கள பற்றி யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க கூட இருக்கிறவங்களாம். உங்களுக்கு தான் அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இப்போ சர்ச்சுக்கு வராங்க இல்லை வெளியே போகிறாங்களோ அவங்கள பற்றி வேறவங்களுக்கு என்ன தான் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். அதே மாதிரி லூசிஃபர் என்ன பண்ணா, கடவுளை ப்ரெசன்ஸில் அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்தப்போ கடவுளை பற்றி யாருக்கு ரொம்ப நல்லா தெரியுமா, லூசிஃபருக்கு. சாத்தான் அவனுக்கு என்னவா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கடவுள் எவ்வளோ மகிமை உள்ளவர், அவர் என்னென்ன பண்ண முடியும், யார் அவருன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு என்ன பண்ணிட்டான், அவன் deceit started growing in his heart அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ லூசிஃபர் வந்து கடவுளோட வார்த்தையை அவன் கேட்டிருப்பானா, நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் பாஸ் டவுன் டு அஸ். காட்ஸ் வேர்ட் வந்து என்ன இருக்குது, வருஷக்கணக்கில் வந்து வருஷக்கணக்காக எழுதி நம்ம கையில் தான் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் லூசிஃபருக்கு எப்படி இருந்துச்சு, கடவுள் சொல்கிற காரியத்தை வந்து அவன் என்ன பண்ணலாம், காதால் கேட்குற தூரத்தில் வந்து அவன் இருந்தான். அப்போ லூசிஃபர் வந்து கடவுளோட வார்த்தை கேட்டிருப்பானா அப்படின்னா கடவுளோட சொந்த குரல் என்ன பண்ணியிருப்பான், கடவுளோட வார்த்தையை வந்து அவன் கேட்டிருப்பான். அப்போ அப்படி இருந்த ஒரு செருபம்க்கு, ஒரு ஏஞ்சலுக்கு வந்து என்ன ஆச்சு, அவனோட மனசில் பாவம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கடவுளோட கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் அவரோட வார்த்தை கேட்டுட்டு இருந்த லூசிஃபருக்கு வந்து அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளும் என்னவா இருக்கணும், கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி. ஏன்னா அப்படி இருந்த ஒரு லூசிஃபரே வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பவர்ஃபுல் வெப்பனை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அந்த காட்ஸ் வேர்டை வந்து சாத்தான் விரும்புகிறானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சாத்தானுக்கு இப்போ என்ன தான், கடவுளோட வேர்டை படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு மேலே என்ன தான் வரும், கோபம் சாத்தானுக்கு வரும். எப்படி தான் இவங்களை அழிக்கலாம், எப்படி இவங்க கடவுள்கிட்ட தூரம் கூட்டு போகலாம் அப்படின்ற யோசனையில் தான் சாத்தான் வந்து இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கடவுளோட வேர்டை வந்து நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுமா, சூஸ் பண்ணணும். அது எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பனாக இருந்தாலும் சரி, அந்த வெப்பனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணலன்னா அது என்னது, யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாம்ஸில் வந்து டேவிட் எழுதுவார், யூத் ஆர் த ஆரோஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் அ மைட்டி மேன் அப்படின்னு. அப்போது ஒரு ஆரோ வந்து யாருக்கு கையில் கொடுக்க முடியும், இப்போ என்கிட்ட வந்து அந்த ஆரோ அம்பு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் எரிய முடியும், ஏன்னா எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் அதே இதை வந்து ஒரு ஆர்ச்சர் ஹண்டிங் போகிறவங்களோ இல்லை ஆர்ச்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ரிசைஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே காற்று இப்படி அடிக்குது அதனால் இந்த ஃபேக்டரி இதாகும் அதாகும் அப்படின்னு அவங்க யோசித்து அவங்க கரெக்டாக அந்த அம்பை விடலாம். அப்போ அதே மாதிரி தான் கடவுள் நம்ம கையில் இந்த வெப்பனை வந்து கொடுத்துருக்காரு, இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அப்போ நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாத்தானை வந்து அவனை வீழ்த்துறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய வெப்பனு கடைசியில் என்ன ஆயிரும், நம்மளுக்கே வந்து அது வந்து கஷ்டத்தை கொடுக்குற ஒரு வெப்பனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ டோன்ட் யூஸ் தட் வெப்பன் இன் த ரைட் வே. அப்போது சேட்டனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் என்ன பண்ணுறான், நம்மளை வந்து பைபிள்லேருந்து தூரமாக கொண்டு போக ட்ரை பண்ணுறான். நம்ம பைபிள் ஓகே பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் அது இருக்குது பிளேட்டண்ட்டாக நான் செய்வேன் அப்படின்னு நம்ம போகிறத விட்டுட்டு கடவுள் அதுக்கு முன்னாடி என்ன மீனிங் வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பண்ணாதான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஜூஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, சாபத்தில் அவங்க இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் போகிறாங்க, சுவிட்சு கூட போட மாட்டாங்க, ஏன்னா தீ வரும், லைட்டு சுவிட்சை போட்டால் எலக்ட்ரிசிட்டி அது பாஸ் ஆகாமல் லைட்டாக ஒரு ஸ்பார்க் வந்தாலும் அவங்க இதே போட மாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஓ அவங்க பக்காவாக பைபிளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தோணுதா, இல்லை எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, கடவுள் என்ன சொன்னாங்க அப்படின்னு புரியாமல் அவங்க செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா, என்ன தோணுது?
புரியாமல் அவங்க செய்கிறாங்கன்னு தானே தோணுது. அப்போ காட்ஸ் வேர்டை தானே அவங்களும் படித்தாங்க. இன்ஃபேக்ட் ஜூஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட், அவங்களுக்கு தான் பைபிள் மூலிமா, அவங்க ஜூஸ் மூலிமா நம்ம கையில் வந்துச்சு. அப்போ அப்படிப்பட்டவங்களே வந்து அது காடோட வேர்டுக்கு அந்த எதுக்கு சொன்னார் அப்படின்னு புரியாமல் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பலன் அவங்களுக்கு இருக்கா? அப்போ சேட்டன் அவங்கள எவ்வளோ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான்ல. இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன், தட் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் சரி, நம்ம கடவுளோட அந்த வேர்டை வந்து கடவுள் எப்படி மீன் பண்ணாரோ அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த வார்த்தை என்ன தான் ஆகும், நம்மளுக்கே அது வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம உணரணுமா இருக்குது. ஸோ நம்ம மண்டே லெசனுக்குள்ளே நம்ம போவோம். மண்டே லெசன் நம்ம பார்த்தோன்னா ஸ்கிரிப்சர் தி அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 2 Timothy சாப்டர் 3 verses 15 17 வரைக்கும் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா அங்கே வந்து காட் வந்து ஸ்கிரிப்சருக்கு வந்து சில ஆட்ரிபியூஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, சில கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தவங்க யாராவது வாசிங்க 2 Timothy 3:15-17 வரைக்கும். ம் ம் ஓகே. ஸோ இங்கே நிறையா வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னது ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா? நம்ம வந்து சால்வேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஸ்டம் வைஸ் ஆகிறதுக்கு ஸ்கிரிப்சரை வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம அந்த 15th verse வந்து நம்ம பார்க்கலாம். 16th verse நம்ம பார்த்தோன்னா எதுக்கா, இட்ஸ் given by the inspiration of God and is profitable for doctrine, for reproof, அதாவது நம்மளே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் கரெக்ஷன், ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சஸ்னஸ், இதெல்லாம் வந்து இருக்கா. அதுக்கப்புறமா நம்மளை வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேனாக வந்து மாற்றுறதுக்குமே என்ன பண்ணலாமா, நம்ம பைபிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே 2 Timothyல படிக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ்க்கு வந்து என்ன இருக்குது, பைபிளுக்கு வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். ஸோ இந்த இவ்வளோ பர்பஸ் இருக்கிற பைபிள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்ஸ் என்ன தான் இருக்கான் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா that the man of God may be perfect through thoroughly furnished unto all good works. அப்போ இதை நம்ம படித்து இதை படி நம்ம செஞ்சோன்னா நம்ம எப்படி இருப்போமா, பர்ஃபெக்ட் இன் ஆல் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு இங்கே வேர்ஸில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் பவர்ஃபுல் புக்கை தான் கடவுள் நம்ம கையில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பைபிள் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்து படிக்கும்போது வந்து எல்லோரும் மனசில் நம்ம யோசிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஒரு பப்ளிக் கேதரிங்கை பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்கலை. இப்போ சர்ச்சுக்கு வந்து நம்ம என்ன தான் பண்ணுறோம், இப்போ எல்லோரும் பைபிள் படிச்சுட்ருக்கோமா? ஆமாம். ஆனால் கடவுள் இதை பற்றி நம்ம லெசனில் படிக்கலை. we are talking about personal Bible study time. உங்களோட பர்சனல் பைபிள் டைம் ஸ்டடி டைம் பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். நம்ம ஓகே ஃபேமிலி வர்ஷிப்பில் உட்காந்துருக்கோம், சர்ச்சுக்கு வரோம், 4 மணி நேரம் உட்காரோம், இதெல்லாம் வந்து கணக்கில் வரும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை பர்ஃபெக்ட் மேனாக மாற்றுறதுக்கோ இல்லை நம்ம வைஸாக மாறுறதுக்கு வந்து எது தான் இம்பார்ட்டண்ட்டாக, அந்த பர்சனல் பைபிள் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் வந்து இந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் நானும் இதை கேட்டிருக்கேன், கடவுள் என்கிட்ட பேசுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன் பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி, கடவுளே எனக்கு நான் இந்த இதில் இருக்கேன், இந்த பிரச்சனையில் இருக்கேன், இல்லை எனக்கு இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேறு. நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணை மூடி நான் பைபிளை திறந்து கை எங்கேயோ வைப்பேன். அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணோம், கடவுள் பேசணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து ரேண்டமாக எடுத்து ஏதோ ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இல்லை சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து ஓகே கடவுள்கிட்ட நான் படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு 1/2 an hour 1 hour உட்காந்து கடவுள்கிட்ட நம்ம பேசி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கடவுள் நம்மளுக்கு எப்படி எந்த விதத்தில் வந்து பேசுவாங்க சொல்லுங்கள்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட நான் கூட இருக்கேன் அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுவாங்க, பில்லோ கடியில் வச்சுட்டு
தூங்குகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரைமரி ஸ்கூலில் நடந்தது. எக்ஸாம் ஒரு நான் பில்லோ கிழக்கு புக்கெட் படி மழுத நான் எக்ஸாம் பறித்தினி அப்படின்ட்டுலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. பைபிளில் ஆ ஆ ஆமாம். ம் ம் அப்போ அப்போ சொல்லுங்க மக்களே, எதை சொல்லுங்க? நீங்களுடைய ஒரு இட் இஸ் ஃபார் தி செக்யூரிட்டி. நைட்டில் படுக்கும்போது பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்துக்கிட்டாக்கா எந்த கெட்ட கனவோ எதுவும் வராது. இன்னும் சில பேருக்கு தூக்கம் வரலையா, பைபிள் படிங்க, தூக்கம் வந்துடும் இல்லைங்களா? பைபிள் எப்படி படிக்கணும், என்ன மெத்தடு? ஏன்னா அநேகருக்கு அநேக மெத்தடு இருக்குது. அதிகாரமாக வாசிக்கணுமா, இல்லை அது அங்கேயும் இங்கேயும் எடுத்து வாசிக்கணுமா, அல்லது வரிசையாக வாசிக்கிட்டு போகணுமா, இப்படின்ற காரியங்கள் இருக்குது. சில பேர் இப்போ நீங்கள் சொன்னது போல் பைபிள் எடுத்துக்கிட்டு கையை வச்சு விரலை வச்சு திறந்து அது எது வருதோ அதை வாசிப்பாங்க. ஓ, எனக்கு நன்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒருத்தர் என்ன செய்தாராம், ஒரு விரலை வச்சு பிரித்தாராம். யார்? யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான்னு வந்துச்சான். அடடா, என்னடா இது, இந்த மாதிரி என்னுடைய காரியம் இப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மறுபடியும் கையை வச்சிருந்தாராம். செய்ய வேண்டியதை உடனே செய்யணும் வந்துச்சான். அன்னிலேருந்து அவர் தன்னை மாற்றிக்கிட்டாராம். நம்ம கூட இன்னைக்குங்க சில பேருக்கு, எனக்கு கூட சில நேரத்தில் அந்த கேள்வி வந்திருக்கு, எப்படி வாசிக்கிறது? ஆரம்பத்திலேருந்து முடிய வரைக்கும் ஒன்று ஒன்றா வாசிக்கிட்டு வரணுமா, அல்லது நேரத்துக்கு ஏற்றபடி தகுந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணுமா? எங்கள் அண்ணி ஒருத்தர் இருந்தாங்க, கேலண்டர் இருக்குங்க. சரி, அவங்க எழுந்தது உடனே பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க, ಇವತ್ತು ಯಾವ್ದು ನೋಡப்பா வாக்கியம் அந்த அப்படி கேட்பாங்க. அதை எடுத்து வாசிச்சுட்டாக்கா அவங்களுக்கு சமாதானம். சிஎஸ்ஐயில் இப்படியெல்லாம் சில வழிமுறைகள் இருக்கும்போது நமக்கென்று, அதாவது நம்முடைய சபையின் அடிப்படையில் இப்படி வாசித்தா நல்லதுன்னு சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு அறிவுரைகள் உண்டா? ஓகே, ஸோ ஐ திங்க் அங்கிள் கேட்ட கொஸ்டின் வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா பைபிள் படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்னு வந்து நம்மளுக்கு தெரியணும். பட் பை காட்ஸ் கிரேஸ் அடுத்த வாரம் என்ன தானா டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டடி த பைபிள் தான் அடுத்த வாரத்தோட டாபிக். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்போ அதுக்குள்ளே போகலை. ஏன்னா நம்ம இது வந்து அடுத்த வாரத்தில் நம்ம டீப்பாக வந்து படிக்க போகிறோம். பட் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து எனக்கு போன ஃபியூ வீக்ஸில் வந்து எனக்கு நடந்தது. எனக்கு ஐ மீன் இதை வந்து நான் வெறும் ஜெமிட்ட மட்டும் தான் பேசி இது பண்ணேன். என்ன அப்படின்னா, மேபி இட் ஹெல்ப் அப்படின்றதுனால ஃபார் காட்ஸ் க்ளோரி நான் வந்து சொல்கிறேன். எனக்குள்ள சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அதனால் என்ன ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நிறையா போராட்டம் இருந்துச்சு. நிறைய பேரை வந்து ஹேட் பண்ணுறது, அவங்க வெறுப்பு இப்படிலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கடவுளே என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருந்தப்போ, சரி பைபிள் எடுத்து வாசி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி எடுத்து வாசிப்போம் கடவுளை, எனக்கு என்ன வாசிக்கன்னு தெரில அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், என்ன வாசிக்கன்னு எனக்கு தெரில. அப்போ கரெக்டாக ஓகே சரி 2 Corinthians 12 வாசிப்போம் அப்படின்னு 2 Corinthians 12 தான் எடுத்து வாசித்தேன். அப்போ சேரிட்டி சஃபரத் லாங், சேரிட்டி சஃபரத் லாங், இட் டஸ் நாட் டிஸ்பைட்ஸ், இப்படிலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சேரிட்டி டஸ் நாட் ஹேட்டட் அப்படின்னு. அப்போ காட் என்ன பண்ணாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆறுதலாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எனக்கு. அப்போ காட்டை ப்ரேயர் பண்ணி கேட்குறப்போ கண்டிப்பாக காட் வில் டெல் யூ, ஹீ வில் ரிமைண்ட் யூ வாட் டு ரீட், ஹீ வில் லெட் யூ நோ. பட் அது இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன், எப்படி படிக்கணும்னு நான் வந்து போக மாட்டேன். நிறையா வேஸ் இருக்குது. வி வில் ஸ்டடி இன் த நெக்ஸ்ட் வீக். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இட் இஸ் தி மோஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் திங். இஃப் இட் சேஸ் ஸ்டாண்ட் யூ ஸ்டாண்ட், இஃப் இட் சேஸ் சிட் யூ சிட், அவ்வளோதான். நம்ம மண்டே லெசனில் அதான் பார்க்குறோம். இட் ஹேஸ் தி அத்தாரிட்டி. ஒரு மனுஷனை வந்து பர்ஃபெக்டாக ஆக்குறதுக்கு இந்த பைபிளுக்கு என்ன இருக்கான், அத்தாரிட்டி இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த 2 Timothy 3:15 and 17 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஜீசஸுமே என்ன சொல்கிறாங்க, Matthew chapter 22 verses 37ல, யூ ஷல் லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சன் அண்ட் வித் ஆல் யுவர் மைண்ட். ஸோ இது வந்து என்னது, காட் வந்து தட் இஸ் காட் டசன்ட் வாண்ட் அஸ் டு இக்னோர் அவர் மைண்ட்ஸ், ரேதர் ஹி வாண்ட்ஸ் டு இன்ஃபார்ம் அவர் மைண்ட்ஸ் வித் இஸ் வாஸ்ட் ரீச் ஆஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கடவுள் நீங்கள் வந்து படிங்க, அப்போ தான் என்னை பற்றி புரியும் அப்படின்ட்டு வந்து நம்ம கடவுள் நம்மளுக்கு சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். கடவுளை பற்றி தெரியாத நிறைய காரியம் நம்மளுக்கு இருக்குது. அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, பைபிள் நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது. பட் அவரை பற்றி எழுதுனா நம்மளுக்கு உலகத்தில் இருக்க பேஜஸ் பத்தாது அப்படின்றலாம் நம்ம
கேட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இல்லை நம்மளுக்கு புரிகிற மாதிரி கடவுள் நம்மளுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. If we truly want God to speak into our life, we must take the Bible as a whole and use sound methods when we engage in careful Bible study, trusting that God will reveal what we need to hear when we need to hear. அப்போ காட் என்ன சொல்கிறாங்க, கடவுள் நம்மகிட்ட எப்படி தான் பேசுவாராம், பைபிள் மூலியமாக தான் நம்ம வாழ்க்கையில் பேசுவாராம். ஆனால் அதை நம்ம கேட்குற நம்ம என்ன பண்ணுமா, we must take the Bible as a whole and use sound methods when engaging in critical Bible study, trusting that God will reveal. அப்போ அது படிக்கும்போது காட் நம்மளுக்கு ஏதோ வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம நம்பி அதில் என்ன வருதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறப்போ காட் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரஸ்ட் பண்ணி அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்கணுமோ அதை வந்து நம்மளுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை வந்து கடவுள் சொல்லுவாராம். அது நம்மளுக்கு கேட்குமா, அதை எப்போ சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதுவுமே அந்த டைமில் வந்து கடவுள் சொல்கிறது நம்மளுக்கு கேட்கும் அப்படின்றத வந்து நம்ம பைபிளில் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். ஸோ காட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he doesn't bypass human reason but invites us to submit it to his word and wisdom when working out our salvation. இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறோம்ல, எதுக்கு ஹெவன்லேயே வந்து பாவம் உண்டாச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம்ல பைபிள்லேருந்து. காட் வந்து அது எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு வந்து நம்மளை விட்டுட்டு போகல. ஏன்னா கடவுள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லாஜிக்கல் மைண்ட் கொடுத்து நீங்கள் கேள்வி கேட்டு ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, உங்கள் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வியே கேட்காம அண்டர்ஸ்டுட் மேம் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, இல்லை கொஸ்டின்ஸ் கேட்டாங்களாம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா? சொல்லுங்கள். நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, கொஸ்டின் கேட்டால் தான் ஏன் அப்போ தான் கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ புரியல, புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. சில டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது கொஸ்டின் கேட்டாலே அமைதியாக உட்காரு, அப்போ எதுவுமே எது சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு வந்து தட்டி விட்டுருவாங்க. அதனாலேயே எனக்கு வந்து பயாலஜி பிடிக்காமையே போயிடுச்சு. ஆமாம். ஸோ நானுமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நான் டீச் பண்ணணும் அப்படி தான் கேட்பேன். ஆல்வேஸ் ஆஸ்க் வாட், வை, ஹவு, வென். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சும்மா கேளுங்க, அப்போ தான் யூ வில் கெட் ரீசன்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படி. ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கேஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு போகும்போது இஃப் தே டோன்ட் கொஸ்டின் வாட் தே சி, அவங்களுக்கு வந்து ஓகே இது இருக்குது ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். பிளட் இவ்வளோ தானே, ஓகே இவ்வளோ தான் அப்படின்னு போயிடலாம். ஆனால் அதில் வந்து பெரிய ரீசன் இருக்கும் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் பண்ணால் தான் தெரியும் அப்படின்றதுனால காட் என்ன பண்ணுறாராம், he allows us to ask questions. He does not bypass our logical thinking. ஏன்னா கடவுள் தான் அதை உண்டாக்குனதே. அப்போ அது ரீசன் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த ரீசனிங் எப்படி இருக்கணுமா, God does not bypass human reason but invites us to submit to his word and wisdom when working out for salvation. அப்போ நம்ம ஏதோ ஒன்று ரீசன் அவுட் பண்ணி இது இப்படி இல்லையே பைபிளில், இப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பதில் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா, நம்மளுக்கு சாதகமாக வருதோ இல்லை நம்மளுக்கு எதிர்ப்பாக வருதோ, கொஸ்டின் கேட்டதுக்கு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுமா, யூ ஹாவ் டு சப்மிட் டு தட் வேர்ட். அப்போ தான் கடவுளோட அந்த ஸ்கிரிப்சரோட அத்தாரிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. நான் திரும்ப வந்து போன வாட்டி நான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், காட் வந்து நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்க முடியும், 100% கிரைஸ்ட் மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு பைபிளில் இருக்கா? ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், we still keep questioning, we cannot. நம்ம சர்ச்லையும் we keep doubting, we ask the same question. அவர் கடவுள், அதனால் அவர் இருந்தார், நம்ம மனுஷங்க நம்மளால் இருக்க முடியாது. இந்த ஒரு கொஸ்டின் போதும் for Satan to take you away. வேறு எல்லாத்தையும் you might know the prophecy, you might know in and out, you might know when God's coming is, but if you don't believe that you will turn into, or you might reach holiness or righteousness like how Christ intended, உங்களால் முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா you are doomed. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி வந்து பைபிள் நம்மளுக்கு சொல்லிட்டு, யூ கேன் பி இஃப் யூ சப்மிட் டு த வேர்ட். அப்போ நீங்கள் இது மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அது மாற்றாமல் நான் வந்து பர்ஃபெக்ட் ஆக முடியாது நம்ம யோசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா we will never be perfect and we are going to still suffer for eternity அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க, பைபிளை வந்து எனக்கு வந்து இந்த க்ரியேஷன், ஹவு வேர்ல்ட் ஸ்டார்டடு, இல்லை இந்த யூனிவர்ஸ், பிளானட்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மூனை வந்து டெய்லி நான் வந்து நானும் ஆபியெல்லாம் உட்காந்துட்டு மேலே போகும்போது ஆபி மூனை பற்றியா இங்கே இருக்கான், மூணு இல்லைன்னா அவன் ஆபி மூணு இல்லை அப்படின்னு வந்து காட்டுவான். ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால நான் நிறைய டிபேட்ஸ் பார்ப்பேன். அதில் வந்து தேர் ஆர் எவல்யூஷனிஸ்டாக இருக்காங்க. அதாவது மனுஷன் வந்து குரங்குல அப்படின்னு தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கடவுளை நம்புறது இல்லை. ஆனால் அந்த கம்யூனிட்டிலையுமே வந்து சில எவல்யூஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளை வந்து நம்புகிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்ஸ் வேர்டையும் விட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அதே மாதிரி சயின்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வரல. அதாவது த வேர்ல்டு வந்து எவ்வளவோ கோடிக்கணக்கான வருஷத்து மூலியமாக தான் உண்டாச்சு அப்படின்றது வந்து சயின்ஸ் சொல்கிறது இல்லையா. அந்த தாட்டையும் விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வராமல் காட் சொல்கிறதையும் விட்டு கொடுக்குற கிரியேஷன் ஸ்டோரி மனசு வராமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட் ஒன் டேன்னு சொன்னது வந்து ஒன் டே இல்லை, அது வந்து ஃபியூ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸு அப்படின்னு வந்து பைபிள் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களோட எவல்யூஷன் தியரிக்கு வந்து மோல்டு பண்ணிக்கிறாங்க. அப்போ இது கரெக்டா பைபிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் சயின்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கணுமே தவிர ஆப்போசிட்டாக தான் நம்ம உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தை காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பைபிள்லேருந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம எடுக்கலாம். சயின்ஸு மேத்ஸு நிறைய நேச்சர் டாக் ஃபியூச்சர் டாக்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் பைபிளையும் விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் இப்படி சயின்ஸ் சொல்கிறதையும் விட்டு கொடுக்குறதுக்கு மனசு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ரெண்டுமே கிளப் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு தப்பான டாக்டரினை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கடவுளை வந்து நம்ம என்ன படித்தோம் காட்ஸ் வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் சொன்ன உடனே அது எல்லாமே உண்டாச்சு நம்ம சொல்கிறோம். எவல்யூஷனிஸ்ட் இந்த பைபிள் நம்புறவங்க என்ன சொல்கிறாங்க காட் சொன்னார் அதானா என்னாச்சு ஸ்லோவாக தான் அந்த எவல்யூஷன் ஆச்சு. ஸோ ஒரு நாள் வந்து கடவுள் உண்டாக்குனது என்னதில்ல லிட்ரல் ஒன் டே இல்லை, இட் இஸ் ஃபியூ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தான், அப்படி தான் கரெக்டு. அதுதான் பைபிளும் வந்து என்ன பண்ணுது எவல்யூஷன் தியரியை வந்து சொல்லுது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக என்ன இல்லை உண்மை இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பைபிள் ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை நம்ம கேட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுமா இட் இஸ் த சோல் அத்தாரிட்டி ஆஃப் யுவர் லைஃப் நம்ம எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நம்ம நம்பணும். சரியா? ஓகே. ஸோ டியூஸ்டே லெசனுக்குள்ளே வருவோம். டியூஸ்டே லெசன் வந்து பைபிள் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பைபிள் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1960s வந்து காடியே வந்து இந்த தியாலஜிலேருந்து எடுத்துடணும், கடவுள் அப்படின்ற ஒருத்தரே வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து நாம் என்ன பண்ணோம் இந்த தியாலஜி அப்படின்ற அந்த காரியத்தில் வந்து எடுத்துடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா 1960s வந்து ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் அப்புறமா 2017 என்ன இருந்துச்சு அப்படின்னா டைம் மேகசின் அப்படின்ட்டு வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்நேஷ்னல் மேகசின் இருக்குது. அதுலேயுமே வந்து என்ன ஹெட்லைன் வந்துச்சு அப்படின்னா இஸ் த ட்ரூத் டெட் அப்படின்னு வந்து ஒரு டைம் மேகசினில் வந்து ஒரு ஹெட்லைனோட வந்துச்சான். அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன இருக்குது அப்படின்னா நிறைய சொசைட்டிஸுமே என்ன ஆகிட்டுருக்கான் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எது உண்மை அப்படின்ட்டு இப்போ தெரியாமல் இருக்காங்க. யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஃபார்வர்டஸ் வருது ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு வர்றதே இல்லையா இப்போ? ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன நிறையா வருது. ஓகே. ஸோ நிறைய திங்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்ன அப்படின்னா பாஸ்டர் வந்து ஒரு சர்மனில் வந்து ரஷ்யாவிலையோ ஜெர்மனியில் என்னாச்சு லயன்லாம் வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து ரோம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு வந்து பாஸ்டர் வந்து பிரசங்கத்தில் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. பாஸ்டருக்கு வந்து அதை எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நடந்துச்சா அப்படின்னு நானும் ரோனி சர்ப்ரைஸ் ஆகிட்டு உட்காந்துருந்தோம். அப்போ ரோனி என்ன பண்ணா அப்படின்னா சும்மா ஒரு ஃபியூ சர்ச்சஸ் பண்ணால் அது வந்து என்ன இருந்துச்சு இட் வாஸ் நாட் ட்ரூ. அது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தில் வந்து அந்த லைன் வந்ததை வந்து இப்போ நடந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபியூ இயர்ஸ் அகோ. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏஐ வந்ததுனால என்ன ஆயிடுச்சு எது உண்மை அப்படின்றதே வந்து தெரியாமல் போயிடுச்சு. மேபி எல்டர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து ப்ரிடாமினெண்ட்லாம் நீங்கள் இல்லாததுனால மேபி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. பட் இருக்கிற யூத்ஸ் ரோனி ஸ்வப்னா இவங்களெல்லாம் கேட்டால் தெரியும் எது வந்து உண்மை எது பொய்னே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கெல்லாம் வந்து வீடியோ ஜெனரேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ போன வாரமா ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் அந்த ஜீசஸ் இன்வைட்ஸ் யூ அப்படின்னு ஒரு பிக்சர் இருக்கும். இப்படி ஜீசஸ் வந்து கை நீட்டிட்டு இருக்க ஒரு பிக்சர் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜீசஸ் பதிலாக ட்ரம்ப் தான் நான் தான் ஜீசஸ் அப்படின்னு அவர் சொல்லி அந்த பிக்சரை வந்து
அவர் மூஞ்சி இருக்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நடக்குது. அப்படி இருக்கிற சொசைட்டியில் யூ டோன்ட் நோ வாட் இஸ் ட்ரூ. யூ டோன்ட் நோ வாட் இஸ் ட்ரூ. நிறையா இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே இதெல்லாம் வந்து எது ட்ரூத்து அப்படின்னு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நிறையா ஒரு பேரியர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, கண்ட்ரோல்ஸ். ஆனால் அதை தாண்டியுமே என்ன ஆகுதுன்னா நிறையா பொய் வந்து என்ன ஆகுது, உண்மை அப்படின்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இப்போ யார் சொல்கிறத நம்ப முடியும் இந்த உலகத்தில்? யார் சொல்கிறது என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. இப்போ இந்த ஈரான் யூஎஸ் வாரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில், இப்போது வந்து யூஎஸ் சிட்டிசன்ஸுமே வந்து ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிருந்தாங்க, ஈரானியன்ஸ் தான் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஈரானியன்ஸ் சொல்லுவாங்க, யூஎஸ்காரங்க சொல்லுவாங்க. ஈரானியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, யூஎஸ்காரங்க தான் தப்பு அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ யாரை தான் நம்ப முடியும்? யாரை வந்து சப்ஜெக்டிவாக நம்ம எடுப்போம் அவங்க தான் போவோம். ஸோ ட்ரூத் வந்து இஸ் இட் சப்ஜெக்டிவ்னா மாறுமான்னு கேட்குறேன். ஒருத்தவங்களுக்கு அது மாறுமா? எனக்கு ஒரு சத்தியம், ஒரு காரியம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதே காரியம் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி எடுத்துக்க முடியுமா? முடியாது. ட்ரூத் கேன் நெவர் பி சப்ஜெக்டிவ், இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் திங். அதாவது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அது வந்து என்ன பண்ண முடியாது, என்ன காரணமாக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரூத் வந்து மாறாது அப்படின்றத நம்ம நம்பணும். ஆனால் நம்ம இருக்க சொசைட்டி எப்படி தான் இருக்குது, ட்ரூத் இஸ் ஸ்லோலி ஃபேடிங் அவே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீசஸும் என்ன சொல்கிறாங்க, ஜான் சாப்டர் 14:6 வந்து எது ட்ரூத் அப்படின்னு தெரியாத ஒரு சொசைட்டிக்கு ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் த ட்ரூத் அப்படின்னு வந்து ஜீசஸ் வந்து அவங்கள சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் தான் ட்ரூத் அப்படின்றது வந்து எதில் ரிவீல் பண்ணியிருக்காரு கடவுள்? பைபிளில் வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஜான் சாப்டர் 17, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 இந்த வேர்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அவர் பற்றி, இல்லை கடவுளோட வேர்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நீங்கள் அந்த வேர்சஸில் வந்து படிக்கலாம். மேபி ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 verse 5 and 6 மட்டும் நான் வாசிக்கிறேன். எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் இஸ் பியூர், he is a shield unto them that put their trust in him. Add thou not unto his word, lest he reprove thee, and thou be found a liar. அப்போ கடவுளோட வார்த்தை எப்படி இருக்கான், சுத்தமாக இருக்குது, அது வந்து பியூராக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஒரு ஷீல்டாக இருக்குது. அதனால அது மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைங்க அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணக்கூடாதான், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வேர்ஸில் படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் அந்த ஜான் 14 நம்ம சாம்ஸ் 12 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காட் வந்து எப்படி ஒரு சில்வர் வந்து எப்படி தீயில் போட்டு அதை கோல்டு இதெல்லாம் வந்து அது தீயில் போட்டு வந்தால் தான் அது வந்து பியூரிஃபை ஆகுமோ, அந்த மாதிரி தான் வந்து கடவுளோட வேர்டு நம்மளை என்ன பண்ணுமா, பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னு வந்து அங்கே சாம்ஸ் 12 வந்து நம்ம படிக்கலாம். ஸோ கடவுளோட இந்த கடவுளோட அந்த வேர்டு என்ன பண்ணுது, ட்ரூத்தை மட்டும்தான் என்ன பண்ணோம் எப்போவுமே சொல்லும். இப்போ அங்கிள் கேட்ட மாதிரி இங்கே ஒரு மாதிரி சொல்லுது, அங்கே ஒரு மாதிரி சொல்லுது அப்படின்ற நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஷன், நம்மளுக்கு கேள்வி வரலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன ஆகக்கூடாது, அந்த கேள்வி வந்து அதுக்கு ஒரு பதில் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கணும். ஓகே, ரெண்டு இடத்துலையும் பைபிள் என்ன தான் சொல்லுது, ஒரே காரியத்தை தான் சொல்லுது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வரணும். இல்லை பைபிள் அங்கே ஒன்று சொல்லுது இங்கே ஒன்று சொல்லுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ட்ரூத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். கடவுள் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டார்ல, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன், இன்றைக்கும் அன்றைக்கும் நான் என்ன வாசிப்பேன், ஐ எம் அ காட் ஹூ டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி இருக்க கடவுள் ஒரு டைமில் ஒன்று சொல்லிட்டு இன்னொரு டைமில் இன்னொன்று சொல்லுவாரா? மாட்டார். அப்போ அதை நம்பணும் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரணும், ஓகே அங்கே சொன்னதும் இங்கே சொன்னதும் கடவுள் ஏதோ ஒரு மீனிங்கில் தான் சொல்லியிருக்காரு, அது என்ன நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்குமே தவிர, அது எப்படி கடவுள் அங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணாது, கேள்வியே வந்து வராது. எப்போ அப்படின்னா நம்ம அந்த இதில் வந்து நம்பினாதான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கடவுள் பைபிள் மூலிமா கொடுத்துருக்க அந்த சத்தியத்தை வந்து நம்ம நம்பணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்லைங்க, நம்புகிறோம், இதை வெளியவர்களுக்கு சொல்லி நம்ப வைப்பது எப்படி? நீங்கள் சொன்னது போல் ஏதோ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் என்னை பற்றி சொல்ல கொஞ்சம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சரி நாங்கள் சொன்னாலும் நோ காம்ப்ரமைஸ், கன்ஃபியூஷனும் இல்லை, சரி நமக்கு ஒரு காரியம் அப்படியே போய்டும். தெரியாதவங்களுக்கு, அதாவது சத்தியத்தை தெரிந்த மற்ற சபையாருக்கு எப்படி நம்ம அதை
உறுதிப்படுத்த முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் as simple as that. காட் வந்து நம்ம போன குவார்ட்டர்லையும் படித்தோம்ல, ஃபிலிப்பீன்ஸில் வந்து நம்ம படித்தோம் தட் we are the light in this dark world அப்படின்னு. அப்போ கடவுள் நம்ம மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுன்னு நம்மளை வந்து கடவுள் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட் வேர்டை நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி செய்வோமா? அப்போ செய்கிறோம், நம்ம அந்த செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொலோசியஸில் வந்து ஓகே சாபத் இஸ் கமெண்ட்மெண்ட்ஸ் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஸ்கூல் மாஸ்டர், அது வந்து இப்போ தேவையில்லை அப்படின்னு வந்து பால் எழுதிட்டார் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ 10 கமெண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற நம்ம லைஃப்பில் எதுவும் வித்தியாசம் இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியுமா? அப்போ ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க லைஃப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அவங்க நம்பி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். அதுக்கப்புறமா இஃப் யூ கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், லிட்ரலாகவே உட்காந்து சொல்லவும் செய்யலாம். பட் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய உதாரணமாக பார்க்கும்போதுங்க, 10 கற்பனைகள், மற்ற சபை என்ன சொல்லுது, ஆண்டவர் எப்போ சிலுவையில் அறையப்பட்டார், அப்போ இதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, எல்லாம் ஒழிஞ்சு அறை போச்சு, எல்லாம் ஒழிஞ்சு போனது. ஆனால் தெரிந்தவர்களாகிய நாம், படித்தவர்களாகிய நாம், வேதத்தை ஆராய்ந்தவர்களாகிய நமக்கு இப்போ படம் சொல்லுது, ஆண்டவர் சிலுவையில் எதை ஒழிச்சாரு எதை ஒழிக்கல அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படியானா அவனை நம்ப வைக்க வேண்டுமானால் நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளிலும் 1ஆம் நாளாகிய ஓய்வு நாளிலும் சபை கூடியது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டலாம், சனிக்கிழமையும் கூட்டலாம், அதானே சொல்கிறானுங்க. ஆனால் இதுக்கு வேதம் என்ன சொல்லுது, அநேக விளக்க முறைகள் இருக்கிறது. பண்டிகை நாட்களின் ஓய்வு 1ஆம் ஓய்வு நாளில் கூடினார்கள். இதையெல்லாம் நம்ம வேதத்தில் தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவர்கள் கேட்குறவர்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியுமா தவிர, இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், ஆமாம் நீங்கள் சொல்கிற சரிதான்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துடணும். ஆகினால்தான் வேதம் வெளிச்சத்தின் பாதையாக இருக்கிறது. வேதம் வந்துட்டு ஏதோ ஒரு நேரத்துக்கு எடுத்து வாசித்து நம்முடைய நேரத்திற்கு அனுகூலமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பது அல்ல, முழுமையாக அதை வாசிக்கணும். ரெண்டாவது எப்படி வாசிக்கணும்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தினால் இதை நான் ஒரு கூட தெரிஞ்சிக்க முடியாது சுவாமி, வாசிக்க வாஞ்சியாக இருக்கிறது, ஆவியானவர் மூலமாக என்னோட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லும்போது தெரியாதவைகளை கூட ஆண்டவர் நமக்கு தெரிவிப்பார். அப்பொழுது தெரிந்தவைகளை தெரியாதவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல முடியுமே தவிர, இல்லைனாக்கா நாமளும் அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துடணும். அதனால தான் அநேக மெத்தடுகளை வேதத்தில் பார்க்கும்போது எப்படியெல்லாம் வாசிக்கணும், எந்த நேரத்தில் இதை வாசிக்கணும், யாருக்கு எப்படி சொல்லணும் என்பது வேதம் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வேதத்தை தேடி வாசியுங்கள். என்ன தேடி வாசிக்கிறது, எங்கே வச்சுட்டு இருக்கிறோம், போன வருஷம் வச்சுமே எங்கே இருக்கிறது தேடி வாசிக்கிறது இல்லை. சில குடும்பத்தில் அப்படி தான் இருக்கும், வருஷத்தில் ஒரு முறை தான் பைபிள் எடுப்பாங்க, அது தேடி வாசிக்கிறது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம் தேடி வாசிக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் எங்கே உண்டு, வேதத்தில் தான் உண்டு. எவ்வளோ பெரிய படித்தவனாக இருந்தாலும் சரி, ஞானவனாக இருந்தாலும் சரி, சயின்ஸை கரைச்சி குடிச்சவனாக இருந்தாலும் சரி, அவன் கேட்கக்கூடிய கேள்வி கூட வேதம்தான் பதில் கொடுக்குது. ஆண்டவர் கொஞ்சம் நமக்கு ஞானத்தை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரத்தில் கேட்கும்போது நாம் இதிலிருந்து வெல்ல முடியும். கரெக்ட். ஸோ நம்ம வந்து பைபிளை வந்து அங்கிள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு அந்த இதாக இல்லாமல் அது வந்து நம்ம எடுத்து நம்ம படித்து புரிஞ்சுட்டு அதுபடி என்ன பண்ணுவோம், நடந்தால் தான் அதோட பெனிஃபிட்டு. சும்மா தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் சொல்கிறது எனிபடி கேன் டூ இட், பட் அதுபடி நடந்து நம்ம சொன்னால் தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்டை வந்து நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பெல் because God is a personal God. இல்லை ஆமாம், அதான் நான் அப்போதே நம்ம படித்தோம்ல, இட் இஸ் நாட் சப்ஜெக்டிவ், ட்ரூத் இஸ் நாட் சப்ஜெக்டிவ், இட் இஸ் ஆப்ஜெக்டிவ். காட் வந்து ஒரே ட்ரூத் தான் வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் ஓகே இவங்களுக்கு இப்படி வளைச்சிக்கலாம் அவங்களுக்கு அப்படி வளைச்சிக்கலாம் அப்படின்றது
இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அந்த விதத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரூத்தை வந்து பெண்ட் பண்ணிட்டோம். இருக்கு அங்கிள் பேச மாட்டேன். ஆமாம், அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காட் வந்து நம்மளுக்கு ஏதோ ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் த மைண்ட் செட் டு சப்மிட் டு இட், யார் வந்து சொன்னாலும், டக் பேச்சுலரே வந்து சொன்னாலும், கடவுளே வந்து சொன்னாலும் நம்ம நம்ப முடியாது, நம்ப மாட்டோம். அப்படின்னா அப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன இருக்கு, வேதாகமம் என்ன சொல்லுது, ஆவியானவர் என்ன பேசுறாரு அப்படின்றத நம்ம செவி கொடுக்கும் போது தான் சத்தியம் எதுன்னு நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா அவங்க சொல்றாங்க நீங்க அப்படி நடந்துக்கோ, நான் நினைக்கிறேன் நான் இப்படி நடந்துக்கிறேன்றதுல அர்த்தம் கிடையாது. ஆமாம். ஓகே, ஸோ பெல் அடிச்சதுனால ப்ளீஸ் டிஸ்கரேஜ் எனி மோர் கொஸ்டின்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், லெசனை சீக்கிரம் முடிச்சிருவோம். ஸோ வெட்னஸ்டே லெசன் வந்தோம் அப்படின்னா பைபிள் கிளைம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பைபிள் நிறைய திங்ஸை வந்து கிளைம் பண்ணுது. ஆனால் we might change if your what might change in your home if you turn to the Bible when faced with a big decision, relationship problem or challenge. What change in your workplace or church if the words of the Bible truly became the lens through which people view the world and chose to live by it. ஸோ பைபிள் வந்து தான் உங்களுக்கு தி சோல் அத்தாரிட்டி, அது மூலிமா தான் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கும், இல்லை என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. Bible authors knew how valuable the words of Bible were. No other book can speak to your life as much as these words can. அது வந்து எல்என்ஜி ஒயிட் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஆத்தர்ஸ் யார் எழுதின புக்காக இருந்தாலும் சரி, பைபிளுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று வச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணாது, நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயிலோ இல்லை நம்மளுக்கு தேவையான கடவுளை பற்றி தேவையான நாலேஜும் நம்மளுக்கு என்ன பண்ணாது, கொடுக்காது. அப்போ பைபிளில் தான் நம்ம என்ன பண்ணோம், சோல் கிளைமாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேவிடுமே வந்து என்ன பண்ணுறாரு, Psalms 119 verse 11 என்ன சொல்கிறாரு, தெரிஞ்ச verse தான், thy word have I hid in my heart that I might not sin against thee அப்படி வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள வார்த்தை இருக்கும்போது என்ன தான் பாவம் செய்யாமல் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளைம்ஸ் தான் வந்து பைபிள் வைக்குது. அப்போ பைபிள் படி ஃபாலோ பண்ணால் நம்ம எப்படி இருக்கலாம்? அப்போ யூ கேன் பி வித்தவுட் சின். நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜீசஸ் மாதிரி இருக்க முடியாது, ஜீசஸ் மாதிரி இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரூத் என்னது, we can be like Jesus with the help of the Holy Spirit, but only if you submit to the truth. ஸோ அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, Hebrews 2:12 நம்ம மெமரி வர்ஸில் படித்த மாதிரி, it is a two-edged sword. It is the most powerful weapon. It is a two-edged sword. அது வந்து என்ன பண்ணுமா, if your heart is broken of your life is failing, God can speak to you through his words. உங்கள் வாழ்க்கையை இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, ஆனால் கடவுள் என்ன பண்ண முடியும், பைபிள் மூலிமா பேச முடியும், கடவுளோட வார்த்தை மூலிமா பேச முடியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் எனக்கு டெஸ்டிமனிஸ் நான் கேட்டிருக்கேன், அட்லீஸ்ட் சாங்ஸ் மூலிமா என்னது, நான் வந்து சூசைட் பண்ண போனேன், நான் எங்கேயோ இருந்தோ இந்த பாட்டு எனக்கு கேட்டுச்சு, ரேடியோவில் என்ன ஆச்சு, நான் இது வாலண்டியராக வந்து இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்போது அங்கே வந்து எனக்கு அப்படி தான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் நான் கேட்டேன். ஆஃப்ரிக்காலலாம் வந்து நான் வந்து அந்த ரேடியோ இருந்துச்சு, நான் வந்து என் ஒய்ஃப் எல்லாருமே நாங்கள் வந்து சாவ போனோம், ஆனால் ரேடியோவில் வந்து மெசேஜ் கடவுளை வார்த்தை கேட்டோம், அதனால எங்கள் லைஃப் மாறுச்சு. நாங்கள் அதனால என்னாச்சு, அங்கே ஒரு சர்ச் நாங்கள் கட்டினோம். மிஷின் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளோ ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ காட்ஸ் வேர்ட் என்ன இருக்குது, இட் ஹாஸ் பவர். ஆனால் அதை என்ன பண்ணோம், நம்ம வி ஹேவ் டு கிளைம் இட் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். கடவுள் நம்மளுக்கு நிறையா ப்ராமிசஸ் கொடுக்குறாரு, எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம அதை கிளைம் பண்ணலன்னா என்ன யூஸ் அப்படின்றது தான் நம்ம வெட்னஸ்டே லெசனில் பார்க்குறோம். How much time do you spend daily in Bible and how do you spend that time? நம்ம வந்து டைத் வந்து கடவுள் கொடுக்குறோம்ல, நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து டைத் கொடுக்குறோம் 10%. அப்போ காட் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த 24 hours நம்ம டைத் கொடுக்குறோமா? டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் மணின்னு சொல்கிறோம். டைம் போச்சு அப்படின்னா we don't get it back. அப்போ அப்படிப்பட்ட ஒரு டைம் வந்து போயிடுச்சு, if you don't spend that valuable time, are you going to get that back அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோம், யோசிச்சு நம்ம இருக்கணும்.
ஆமாம். ஸோ ஓகே. ஸோ அங்கிள் கேட்ட மாதிரி அந்த 2H ஸ்வாட் வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் பாயிண்டட், இட் இஸ் வெரி ஷார்ப். இப்போது நிறைய லிட்ரல் வெப்பன்ஸையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் சம் வெப்பன்ஸ் தட் ஹாவ் 2H. நடுவில் தான் பிடிச்சிப்பாங்க, ரெண்டு பக்கமும் வந்து எட்ஜஸ் இருக்கும். அதோட லீத்தாலிட்டி வந்து சும்மா ஒரு எட்ஜ் ஸ்வாட் இருக்கிறதுக்குன்னா டபுள் எட்ஜ் ஸ்வாட் வந்து என்னது எப்படி வேணாலும் வீசலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க அருவாள் என்னது ஒரு பக்கம் தான் அது ஷார்ப்னஸ் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க கத்தியெல்லாம். ஆனால் ரெண்டு பக்கம் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இதுதான் என்ன தான் பைபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதுவுமே வந்து எப்படி இப்போ வேர்ஸில் என்ன சொல்கிறாங்க, இட் பியர்சஸ் ஈவன் டு த division of the soul and spirit and of the joints of the marrow and is a discerner of the thoughts and intents of the heart. அப்போ காடோட அந்த பைபிள் நம்ம படித்தோம் அப்படின்னா வாட் வில் இட் டூ? இட் வில் ஸ்பிளிட் யுவர் சோல் அண்ட் ஸ்பிரிட். எது ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு காட் வில் ஹெல்ப் யூ. இஃப் யூ ஆர் திங்கிங் உங்கள் மனசில் ஓகே இதுதான் உண்மை, இதுதான் இது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசை வந்து என்ன பண்ணுமா, கிழிச்சு இது இல்லை அப்படின்னு வந்து சொல்லுமா. இப்போ மனசை கிழிக்கிறப்போ வில் இட் ஹர்ட்? கண்டிப்பாக ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ காட்ஸ் வேர்டை படிச்சுட்டு ஓ நான் இவ்வளோ நாள் இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தேனே, இது தப்பு அப்படின்னு நான் தெரிஞ்சப்போ எனக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டு நான் வந்து போகிறதுக்கு முடியுமா? இப்போ ஜூடஸ் வந்து என்ன பண்ணார், கடவுளை ஒப்பு கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு அவர் வந்து மனசாபப்பட்டுட்டு அவர் வந்து மனம் திரும்பினாரா? அவர் போய் என்ன பண்ணார், தூக்கு போட்டுக்கிட்டார். அதே மாதிரி தான் பீட்டரும் வந்து என்ன பண்ணார், ஆனால் அவர் மனம் திரும்பினார்ல. அப்போ அதுதான் வந்து இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ட்ரூத். அப்போ ட்ரூத் நமக்கு வரும்போது இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் இட், ஓகே நான் தப்பு தான் கடவுளே என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் மாற்றிக்கிறதுக்கு என்னை வந்து என்ன பண்ணுறேன் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இதயத்தை அந்த 2H ஸ்வாட் வந்து அதோட வேலையை செஞ்சுருக்கு. அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அது மூலிமா போய் தான் ஆகும். அண்ட் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ் அண்ட் மேரோ. நீங்கள் மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா போன் மேரோ செப்பரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போன் மேரோ போனுக்குள்ளே ட்ரில் பண்ணி என்ன பண்ணுவாங்க, போன் மேரோ வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நிறையா அனிமிக் பர்சனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னா போன் மேரோ செப்பரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா போன் மேரோ இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு. அங்கிள் வந்து பேக் சர்ஜரிலாம் அங்கிள் போயிட்டு வந்திருக்காங்க, அங்கிள்கிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போது கால் உடஞ்சவங்க கை உடஞ்சவங்கலாம் தெரியும் போனுக்கு ஆச்சுன்னா என்ன வலிக்கும் அப்படின்னு. அப்போ காட் சேஸ் காடோட வேர்ட் கேன் ஸ்ப்ளிட் தட் so that it can go to your roots. அந்த ட்ரூத் வந்து நம்ம ரூட்டில் இருந்து தான் நம்ம பிளட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி, இட் இஸ் அ லைஃப். பிளட் இல்லைனா இல்லை. அப்போ போன் மேரோலேருந்து தான் பிளட் செல்ஸ் வருது அப்படின்னா காட் வந்து அதையுமே வந்து ஹி வாண்ட்ஸ் இட் டு பி இன் த ட்ரூத் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் மேபி காட் அப்படி சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். அங்கிள் ம் ம் தகுதியான ம் ஆமாம். கரெக்ஷனுக்கும் ஆமாம். ம் என்ன சாபது ம் ஓகே. ஸோ joints. ம் ஆமாம்.
அதான் அதான் நானும் சொன்னேன், ஜாயிண்ட்ஸ் அண்ட் மேரோ அப்படின்றப்போ மேரோ இஸ் த பிளேஸ் வேர் பிளட் வந்து உற்பத்தி ஆகிற ஒரு இடம். அப்போ காட் அந்த செல்லிருந்து ஹி வாண்ட்ஸ் இட் டு ஹேப்பன் அப்படின்றது அந்த வேர்ஸோட மீனிங். இன்னொன்று ஒரு கம்பேரிசனோட சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லெசனை வந்து நான் முடிக்க பார்க்குறேன். நம்ம வந்து பார்த்தோம் எஃபிசியன்ஸ் சாப்டர் 6 வந்து இது வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுற வெப்பனு, சேட்டனுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுற வெப்பனுக்கு கடவுள் நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கேயும் இந்த வேர்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஹீப்ரூஸ் 4 நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வர்ற ஒரு வெப்பனாகவும் இருக்குது. இப்போ சேட்டனுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்குது, நம்மளுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்குது. அப்படின்னா இது என்னது, இட் இஸ் மென்ட் ஃபார் அவர் கரெக்ஷன் ஆல்சோ. நம்ம ஏற்கனவே அங்கிள் சொன்ன மாதிரி அந்த 2 Timothy நம்மளுக்காகவும் தான், நம்ம இதை கிழிச்சு நம்மளை பியூரிஃபை பண்ணுறதுக்கு டேவிட் சொன்ன மாதிரி ரினியூவர்ஸ் ரைட் ஸ்பிரிட் வித் இன் மீ, இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த பைபிளை யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளோட ஹார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த தேர்ஸ்டே லெசனோட நான் என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன். 1 Corinthians chapter 2 verse 14 நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த வேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரே ஒரு தாட்டோட நான் வந்து முடிக்கிறேன். பட் த நேச்சுரல் மேன் ரிசீவத் நாட் த திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஃபார் தே ஆர் ஃபூலிஷ்னஸ் அண்ட் டு ஹிம் நீதர் கேன் ஹீ நோ தெம் பிகாஸ் தே ஆர் ஸ்பிரிச்சுவலி டிசர்ன்ட். அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கா, ஆவிக்குரிய காரியங்கள் வந்து என்ன பண்ண முடியாதான், புரிஞ்சிக்க முடியாதான். ஒரு சாதாரண மனுஷனால் என்ன பண்ண முடியாதான், புரிஞ்சிக்க முடியாதான். எப்படி தான் புரிஞ்சிக்க முடியுமா, ஆவியானவரோட உதவியால் தான் என்ன பண்ண முடியுமா, அந்த ஆவிக்குரிய காரியங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பைபிளை வாசிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம யாரோட உதவியால் மட்டும்தான் நம்ம வாசிக்கணும், பரிசுத்த ஆவியோட உதவியால் மட்டும்தான் நம்ம வாசிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வந்து ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு நான் வந்து படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. ஸோ அந்த இது வந்து இதோட லிங்க் ஆனதுனால நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 2க்கு வந்து வருவோம். இந்த தாட்டோட நான் என்ன பண்ணுறேன், இந்த லெசனை நான் முடிக்கிறேன். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 2 இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 verses வந்து சாலமன் வந்து எப்படி வந்து காடோட அண்டர்ஸ்டாண்டிங்கு நாலேஜ் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. 5th verse யாராவது வாசிங்க. எப்போ அப்பொழுது அப்படின்ட்டு இருக்குல்ல, அப்போ அந்த மேலே இருக்கிற 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா கடவுள் 3 காரியத்தை சொல்லுவாங்க. நீங்கள் வாசிக்க வேணால் நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்லி முடிச்சிடறேன். முதல் காரியம் என்னது கடவுள் சொல்லுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா மை சன் இஃப் thou wilt receive my words and hide thy commandments with thee. அப்போ முதலாவது காரியம் என்ன தான், கடவுள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை கடவுள் கொடுக்குற நாலேஜோ விஸ்டம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு காரியம் என்ன தானா, ரிசீவ் மை வேர்ட்ஸ், கடவுளை வார்த்தை என்ன பண்ணுமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4th verse நீங்கள் பார்த்தீங்க, செகண்ட் verse நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு என்ன பண்ணுமா, செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்னு வந்து செகண்ட் verseல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 5th verse நீங்கள் 4th verse பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி தேடணுமா, வெள்ளியும் பொண்ணு நம்ம எப்படி தேடுறோமோ அந்த மாதிரி தேடி என்ன பண்ணுமா நம்ம மனசில் வந்து அதை வச்சுக்கணும் அப்படின்னு வந்து கடவுள் சாலமன் சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் 5th verse என்ன சொல்கிறாங்க, கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம், ஞானமும் அறிவியும் அந்த புரிதலும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். இதே இதை வந்து லூக் சாப்டர் 16 நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த பெத்சைதாவில் வந்து அந்த 38 இயர்ஸாக இந்த மேனை வந்து கடவுள் ஹீல் பண்ணிட்டு வந்தப்போ ஃபேரிசீஸ் எல்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவரை கேட்குறப்போ அப்போ கடவுள் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னைய தெரியாது எதுக்கு அப்படின்னா 44 verse நினைக்கிறேன் 39லேருந்து லூக் சாப்டர் 16 verse 39 நினைக்கிறேன், கரெக்டாக சாப்டர் ஞாபகம் வர மாட்டேங்குது, வேர்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பெத்சைதா ஸ்டோரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓகே சரி நான் டைமில் தான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ கடவுள் அந்த ஃபேரிசீஸை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு தெரியுமா என்னைய தெரியாது, எதுக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டேன்றீங்க, சாலமன் சொன்ன மாதிரி அதே கண்டிஷன்ஸ் தான் காட் அங்கேயும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என் வேர்டை வந்து கேட்டு உங்கள் மனசில் வைக்க மாட்டேன்றீங்க, உங்கள் காதை கொடுத்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றீங்க, என் ஸ்கிரிப்சர் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, வெள்ளியும் பொண்ணு போல் நீங்கள் தேட மாட்டேன்றீங்க, அதனால தான் நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, என்னைய புரியாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து ஃபேரிசீஸும் சாதுசீஸை பார்த்து கடவுள் சொல்வார். அப்போ கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதனா பண்ணோம், ஃபஸ்ட்டு
இந்த பைபிளை வாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அதுக்கு இடம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கலாம். நம்ம பைபிள் வந்து நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் எல்லாவது அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும். என்கிட்டலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இருக்குது. வச்சு என்ன யூஸ் ஆனால் படிக்கலண்ணா அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். என் டேபிளில் ஒன்று இருக்கும், என் சர்ச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒன்றுன்னு வச்சுருப்பேன், வேறு வேர்ஷன்ஸ்ன்னு வச்சுருக்கேன், நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் வச்சு என்ன யூஸ் படிக்கலண்ணா? சரியா? நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், கடவுள் கொடுக்க வேண்டிய டைமை நம்ம கொடுப்போம். பைபிளோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ரோல் நம்ம லைஃப்பில் என்ன அப்படின்றத நம்ம இந்த வாரம் பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ஸோ இந்த அத்தாரிட்டியோ இந்த பவரை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதே தாட்டோட நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அத்தாரிட்டியோ இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்படி இதை படிக்கணும் அப்படின்றத வந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஆமென்.